அனைவருக்கும் வணக்கம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீரங்கம் திவ்ய தம்பதிகளின் திருவடிகளே சரணம். நான் இப்பொழுது ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலிருந்து ஸ்ரீ வியாச மகா முனிவரின் கூறிய விளக்கத்தை கூறப்போகிறேன். அனைத்து யாதவ மங்கையரையும் திருடனும் பறி கொடுத்த அர்ஜுனன் தான் வலிமையத்தை இருப்பதற்காக இருக்க ஸ்ரீ கிருஷ்ணன் எல்லாமே காரணம் என்று உணர்ந்து விட்டார். வருத்தத்துடன் இந்திரபிரஸ்தம் சென்று அங்கே வஜ்ரனை யாதவனின் அரசனாக நியமித்தான். பிறகு அர்ஜுனன் அஸ்தாபுரம் செல்லும் வழி வேத வியாச முனிவரை கண்டார். அவரை வணங்கி கூறலான, சுவாமி ஸ்ரீகிருஷ்ண பகவான் எங்களை விட்டு மறைந்து போய்விட்டார். ஆதலால் நாங்கள் வலிமை இழந்து விட்டோம். நான் துவாரகையிலிருந்து அழைத்து வந்த ஸ்ரீகிருஷ்ணனின் தேவிமார்கள் அனைவரும் திருடர்கள் கவர்ந்து சென்று விட்டார்கள் என்று வருத்தத்துடன் கூறினார். பிறகு வியாசர் அவனுக்கு ஆறுதல் கூறினார். அர்ஜுனா, நீ விசனப்பட வேண்டாம். அனைத்தும் காலத்தாலேயே படைக்கப்பட்டு மீண்டும் அதே காலத்தாலேயே நாசமடைகின்றன. ஸ்ரீ கிருஷ்ண பகவான் பூமியில் அவதரித்த காரியம் நிறைவேறிவிட்டது. யாதவ குலத்துடன் பலரையும் அழித்து பூபாரத்தை குறைத்து விட்டார். இனி அவர் நிறைவேற்றிய வேண்டிய காரியம் பூமியில் எதுவும் இல்லை. ஆகையால் அவர் தம் திருவடி சோதிக்கு எழுந்தொழிவிட்டார். நீ பாரத போரில் கௌரவர்களை வென்றார். இப்போது திருடர்களிடம் தோற்று போயிருக்க எல்லாமே இந்த ஸ்ரீ கிருஷ்ணனின் திருவடியாடலே ஆகும். திருடர்கள் மங்கையை இழுத்துச் சென்றதற்கு ஒரு காரணம் உண்டு. அதை கூறுகிறேன் கே. முன்னொரு காலத்தில் அஷ்டாவக்கிரர் என்ற ஒரு முனிவர் கழுத்தளவு தண்ணீரில் அமிழ்ந்து பல ஆண்டுகள் பிரம்மத்தை ஜெபித்துக் கொண்டிருந்தார். தேவாசுர போரில் அசுரர்கள் மடிந்து போகவே தேவர்கள் அனைவரும் மேருமலையின் சாரலில் ஒன்றாய் கூடிய திருவிழா ஒன்றை நடத்தினார்கள். அதில் கலந்து கொள்வதற்காக ஊர்வசி, ரம்பை, திலோத்தமை முதலிய தேவ மங்கையர்கள் போய்கொண்டிருந்தனர். அவர்கள் அஷ்டவக்கிர முனிவரை வணங்கி புகழ்ந்து துடித்தார்கள். அதை கண்டு மகிழ்ந்த முனிவர் அவர்களுக்கு வரமளிக்க விரும்பினார். அந்த மங்கையர் முனிவரிடம், சுவாமி, எங்களுக்கு அந்த புருஷோத்தமனை கணவராகும்படி வரமளிக்க வேண்டும் என்று கூறினார். முனிவரும் அவர்கள் கேட்ட வரத்தை தந்துவிட்டு தண்ணீரிலிருந்து வெளியே வந்தார். கரையேறிய அவருடைய உடல் 8 கோணல்களாகவும் அகோரமாகவும் இருப்பதைக் கண்டு தேவ மங்கையர்கள் நகைத்தனர். முனிவர் கோபம் கொண்டு அவர்களை பார்த்து, பெண்களே, என் உருவம் கொண்டு நகைத்த நீங்கள் நான் முன்பு அனுகிரகித்தது போல் நீ புருஷோத்தமையை கணவராக கொண்டு வாழ்ந்து இறுதியில் திருடர் வசமாவீர்கள் என்று சபித்தார். அந்த தேவமங்கை பயந்து அவரிடம் மன்னிப்பு கேட்டனர். அவர் மனமிறங்கி, நீங்கள் திருடர் வகைப்பட்டால் சொர்க்கம் அடைய கடவீர்கள் என்று அனுகிரகம் செய்தொழினார். அர்ஜுனா, இவ்விதமாக அஷ்டவக்கிர முனிவரின் அனுகிரகத்தால் அந்த மங்கையர் கண்ணபிரானை கணவனாக அடைந்தனர். அவருடன் வாழ்ந்த அவர்கள் முனிவருடைய சாபத்தாலேயே திருடர் வசப்பட்டனர். ஆகையால் இதற்காக நீ வருந்த வேண்டாம். அனைத்தும் எம்பெருமானால் நியமிக்கப்பட்டு முடிவு பெற்றன. இதில் வருத்தப்படுவதற்கு எதுவும் இல்லை. உங்கள் அனைவருக்கும் கூட சம்கார காலம் நெருங்கிவிட்டது. அதன் காரணமாகவே உங்கள் தேஜஸும் பலம், வீரியம், மகிமை ஆகியவையும் அனைத்தும் இழுக்கப்பட்டு விட்டன. பிறந்தவனுக்கு மரணமும் உயர்ந்தவனுக்கு தாழ்வும் ஏற்படக்கூடியதுதான். இதை அறிந்த அறிவாளியின் நன்மையில் மகிழ்ச்சியையும் தீமையில் வருத்தத்தையும் அடைவதில்லை. ஆகையால் நீ உன் சகோதரர்களுடன் கானகம் செல்வாயாக. அர்ஜுனா, நான் இங்கு கூறியது அனைத்தையும் உன்னுடைய தமையனான தருமனுக்கு சொல்வாயாக. நாளையே உன் உடன் பிறந்தவருடன் வனம் செல்வதற்கான முயற்சியை செய்வாயாக என்று வியாசர் கூறி அருமையார். அர்ஜுனன் தெளிவு பெற்றார். ஸ்ரீ வியாச மகாமுனிவரை வணங்கி அங்கிருந்து புறப்பட்டார். அதன் பிறகு அர்ஜுனன் அஸ்தினாபுரம் சென்றடைந்தான். நடந்தவற்றை தன்னுடைய சகோதரர்களிடம் கூறினான். வியாசர் கூறிய அறிவுரைகளை கூறினான். பாண்டவர்கள் பரீட்சித்துக்கு குரு ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்வித்தனர். பிறகு வியாச முனிவர் வாக்கின்படி வனத்திற்கு சென்றனர். மைத்ரேயரே, யாதவ வம்சத்தில் அவதரித்த ஸ்ரீ வாசுதேவனுடைய சரிதங்களையெல்லாம் உங்களுக்கு சொன்னேன். இந்த ஸ்ரீகிருஷ்ண பகவானுடைய திவ்ய சரித்திரம் மிகவும் புனிதமானது. எவன் இந்த ஸ்ரீகிருஷ்ண பகவானுடைய சரிதங்களை கேட்பானோ அவன் மிகவும் புண்ணியசாலி. அவன் சகலவிதமான பாவங்களும் நீங்க பெற்று ஸ்ரீ வைகுந்த பதவியை அடைவான் என்று பராசர மகரிஷி ஸ்ரீ கிருஷ்ணாவதார மகிமையை பற்றி கூறி முடித்தார். இத்துடன் 5வது பாகம் முடிவுற்றது. அடுத்ததிலிருந்து 6வது பாகம் ஆரம்பம்.